அதாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் வரணும்னு தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இது. நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்திருக்கிறேன். 2 தடவையில் அது 2வது தடவை பயங்கர கஷ்டப்பட்டு கிரிவலத்தை வந்து முடித்து அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை தரிசிச்சிருக்கேன். இந்த தடவை வந்து கிரிவலம் வர அங்கே இருக்கிற இடுக்கு பிள்ளையாரை பார்க்கலாம் வந்திருக்கோம். திருவண்ணாமலையில் வந்து இருக்கிற இடுக்கு பிள்ளையாரை தரிசனம் பண்ணலாம். அதுக்கு வந்து குண்டார்களாக போக முடியாதுன்னாங்க. ஆனால் என்னால் போக முடியுமா தெரில, ஸ்ரீராம்புரவாலே போக முடியாது தெரில. அதனால் ஒரு 8 பார்த்துட்டு இடுக்கு பிள்ளையார கிளம்பலாம். அங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த துயர சம்பவத்தால் வந்து அங்கே எல்லாமே வார்னிங் போர்டெலாம் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரிகாஷனாக இருங்க, கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு. சரி இடுக்கு பிள்ளையார் நம்மளும் ஒரு 8 பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த வார்னிங்லாம் படிச்சுட்டு அந்த பக்கம் போனால் அந்த கம்பி காட்டுற கதை வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்களே சொல்லுங்கள், இது உள்ள போகிறவங்க தான் அது உள்ளே போக முடியும்ட்டு ஒரு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. முடிஞ்சால் இது உள்ளே போங்க. நம்ம திருவண்ணாமலை இருக்க இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து உள்ளே போக முடியுமா இல்லைன்னு செக் பண்ணலாம். இதில் போனீங்கன்னா தான் அதில் போக முடியும். எனக்கு தெரிஞ்சு என் வயிறு மாட்டியே நினைக்கிறேன். போக முடியும், ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம நண்பர் வந்து போகுன்னு சொன்னால் கூட என்னால் வந்து போக முடியாத ஒரு பயமான சூழல் இருக்குது. சரி 2வது ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 2வது ஒரு ட்ரை பண்ணேன். அவ்வளோதான், கேன்சல், ரிஜெக்டட். இதில் போனால் தான் என் இடுக்கு பிள்ளையார பார்க்க முடியும். நம்ம வயிறை வச்சுன்னு ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி வயிறு வச்சு ஈஸியாக போகலாம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்து ஆனாரு. இந்த தடவை அதெல்லாம் பார்த்து உசாரா போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஐயோ ஆனால் பயமா இருக்கு. நீங்க போங்க. அப்பா எப்படி வரதுன்னு தெரியலையே. உண்மையாவே ரொம்ப கஷ்டம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு இது ஈஸி தான். இறைவா எங்க பிள்ளையார் இருக்காருன்னு தெரியல. முதல்ல அப்பா வாங்க வாங்க. எங்க பிள்ளையாருன்னு தெரியல அவனுக்கு. அது சந்து உள்ள இருந்து வெளில வரணும் தான் இருந்துச்சு. இதுல பிள்ளையார் அங்கிறாரு, எது அங்க யாரு அங்கிறாரு எனக்கு முதல்ல வெளில வந்துடணும்ப்பா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. பிள்ளையார் தோர்க்கார். முதல்ல நானும் என்ன நினைச்சேன்னா வந்து பிள்ளையார் உள்ளதான் இருக்காரு நினைச்சேன். ஆனா வந்து இடுக்கு பிள்ளையார் வந்து வெளில தான் இருக்கிறாரு. அதனால அது இந்த இடுக்குல பூந்து பிள்ளையாரை பாக்குறேன், முருகரை பாக்குறேன், தேவையில்லாத ரிஸ்க்கு. ஆனா இப்போ வந்து நீங்க அந்த கேட்டை தந்தீங்க தான் இங்கேயே போக முடியும். அதாவது தேவையில்லாத ரிஸ்க்கு நமக்கு தேவையே கிடையாது. இந்த இடத்துல வந்து அந்த கம்பி வந்து கட்டு வந்து உண்மையாகவே ரொம்ப வந்து நல்ல விஷயங்க. ஏன்னா வந்து இந்த கம்பியை தாடுறவங்களால அங்கே உள்ள வந்து ஈஸியாக இந்த இடுக்கில் வந்து வெளில வர முடியும். ஆனால் அந்த கம்பியே தாண்ட முடியல கண்டிப்பாக அவங்களாம் வந்து உள்ளே மாட்டிப்பாங்க. அதற்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.